15 வருஷமாக அண்ணன் பழக்கம். மாடு வந்து இங்கே தான் வாங்கிட்டு 30-40 மாடு வாங்கிட்டு இருந்தாங்க. மாடு நல்லா சிறப்பாக இருக்கும், நல்லா பால் அவர் சொல்கிற மாதிரி அதிகமாக பீசும், கைராசியாகவே இருக்கும். நல்லாவே இவர்கிட்ட வாங்கிட்டு போகிறோம், நல்லாவே பால் நல்லா பீசிட்டு நாங்கள் அப்படியே வச்சுட்டு குடும்பமாக வச்சுட்டு இருப்போம். நாங்கள் ஒருத்தர் கொடுத்து நல்லா பரவாயில்ல அப்படின்னாங்க. நல்லா இப்போ விலையை கொஞ்சம் குறைச்சிக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் வாங்க. 15 வருஷமாக அண்ணன் பழக்கம். மாடு வந்து இங்கே தான் வாங்கிட்டு 30-40 மாடு வாங்கிட்டு இருந்தாங்க. மாடு நல்லா சிறப்பாக இருக்கும், நல்லா பால் அவர் சொல்கிற மாதிரி அதிகமாக. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 6 பல்லு போட்டிருக்குங்க. இரண்டாவது இது கன்று இப்போ ஈன்றுக்குதுங்க. ஒரு வாரமே ஆன காளை கன்று போட்டிருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடு. இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இப்போ ஒரு வாரம் தான் ஆகுதுங்க காளைக்கன்றுன்றது. இப்போவே 14 லிட்டர் பால் கறக்குதுங்க. இந்த மாட்டு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே 17 லிட்டர் தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகள் தாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்தே நம்ம இந்த மாடை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாடு வந்து பார்த்தோன்னா 17 லிட்டர் நம்ம கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. அருமையான மாடு, நல்லா அருமையான மடி செட்டுங்க, நல்லா சீரான காம்பு, சூப்பரான மாடுங்க. ஒரு ஜெர்சி டைப்பில் ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு 17 லிட்டரு அதுவும் கறந்து பார்த்தே வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த மாடு பொருந்தமாக இருக்குங்க. இந்த மாட்டிற்கான விலை ரூபாய் வெறும் 67,000 தாங்க சொல்கிறோம். 67,000 ரூபாயில் இந்த மாட்டை நீங்கள் கறந்து பார்த்தே எடுத்துக்கலாங்க. 17 லிட்டரு சாதாரணமாக அடிக்கக்கூடிய மாடு தாங்க இது. விருப்பமாக இருக்குங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இந்த மாடு வந்துட்டு மேய்ச்சல் முறையில் ஒரு வயதான தம்பதியிட்டிருந்து நம்ம எடுத்திருக்கோம். மேலும் இந்த மாடு பார்க்கும்போதே தெரியுதுங்க, நல்லா நீரோட்டமான மாடுங்க. தோல் மெலுவில் தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. எந்த ஒரு உணவு பற்றாக்குறையாக இருந்த ஒரு இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய மாடு தான் இது. இன்னும் நம்ம தீனி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் அடுத்தடுத்ததுக்கு நல்லா பெருங்கூட்டாக வளரக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. விலையும் குறைவு தான், கரைவு ரொம்ப அதிகம். ரெண்டாவது தீனி ரொம்ப எந்த விதமான தீனியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. மேய்ச்சல் முறையில் வளர்ந்தது, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. மடியமைப்பை பாருங்கள், மாட்டோட உடலமைப்பை பாருங்கள். நம்ம சொல்லியிருக்க விலைக்கும் நம்ம இருக்கக்கூடிய பால் கேரண்டிக்கும் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குன்றதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த விலையில் இந்த கறவை கேரண்டியோட வேறு எங்கேயும் மாடு கிடைக்கிறது அரிதுங்க. நம்ம கஸ்டமருக்கு எப்போதும் வாரம் இது போன்ற இரண்டாவது இது மாடுகளில் ஜெர்சி டைப்பாக இருந்தாலும் சரி, ஹெச்எஃப் டைப்பாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எடுத்து தரக்கூடிய மாடுகள் தான் நம்ம விரும்பி எடுக்கிறோங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பண்ணை தேவைக்கும் பொருந்துங்க, வீட்டு தேவைக்கும் பொருந்தும். காம்போட அமைப்பை பாருங்கள், மெஷின் கறவைக்கும் பொருந்தும், கை கறவைக்கும் பொருந்துங்க. விருப்பமாக இருக்கும் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், நம்ம மற்ற விவரங்களை சொல்லி கொடுக்கலாங்க. பார்த்துட்டு இருக்க மாடு நல்ல ஒரு ஜெர்சி டைப்பில் அருமையான மாடுங்க. நல்லா வாட்டர் ஷாட்டமான ஒரு மாடு, கருப்பு வெள்ளை கலர் போட்டிருக்குங்க. மயில நிற பேட்சும் இருக்குதுங்க. நல்லா மடியில் அழகான வெள்ளை நிறம் போட்டிருக்குது. நல்லா தோல் மெலுவில் நல்லா வாட்டர் ஷாட்டமான மாடுங்க. நல்லா பின்கணம் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஜெர்சியில் அதிக கறவைத்திறன் எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகள் தாங்க இது. நல்லா மயில நிறத்தில் தோல் மெலுவில் நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. முக அமைப்பை பாருங்கள், நல்லா லட்சுமி கடாட்சம் கொண்ட ஒரு முக அமைப்பு, கிளிக்கொம்பு ஸ்டைலில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்புங்க. நல்ல எலும்பு கணத்துல நல்ல அருமையான மடி வச்சிருக்குங்க. நல்லா 4 காம்பும் 1 இன்ச்சு கூட வேறுபடாம ஒரே காம்பு போல இருக்குதுங்க. மெஷின் கறவைக்கும் பொருந்துங்க, கை கறவைக்கும் அருமையா இருக்கக்கூடிய ஒரு காம்பு தான். நல்லா பூ போல இருக்குங்க கறக்கிறதுக்கு. மடி எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் நல்லா ஃபுல் மடி வச்சதுக்கப்புறம் தாங்க கண்ணு போடும். ஜெர்சி டைப்பில் நல்ல ஒரு அதிக கரைதிறன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு பொருந்துங்க. மேலும் இது வந்துட்டு எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு எந்தவித குறைபாடும் வராதுங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்லா பெருங்கூட்டான மாடு. ஆண் பெண் சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மாடுகள் தான். மேய்ச்சல் முறையிலேயே இருந்ததுனால தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. பால் இந்த இதுக்கு ஒரு 17-19 லிட்டரோடும் தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான். நல்ல மடியமைப்பு, நல்ல ஒரு காம்பு சீர்வரிசையில் அமைஞ்சிருக்குதுங்க. ஃபேட் எஸ்என்எஃப்க்கு எந்தவித குறைபாடும் வராதுங்க. கன்றுன்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் நல்லா ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கண்ணு போடுங்க. நல்லா தோல் மெலுவில் நல்லா உடச்சலான மாடுங்க. பார்க்கும் போதே தெரியுது. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. நம்ம இந்த மாட்டை வந்துட்டு அனுசரித்து கொடுக்கலாங்க. எப்பவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நம்ம வந்துட்டு மற்ற இடத்த விட கம்மியான விலையில தான் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. ரெண்டாவது நம்மகிட்ட இருக்க மாடுகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியத்தில் ஒரு சீரான கறவை எடுத்து தரக்கூடிய மாடுகளை மட்டும்தான் இரண்டாவது இது மாடுகளாக பார்த்து தான் நம்ம தேடி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் வாரம் இது போன்ற மாடுகளை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நண்பர்களே. இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம மற்ற டீட்டெயில்ஸை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். மேலும் மற்ற தகவல்கள் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த மாட்டிற்கான விளைவு நம்ம ரொம்ப குறைவாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. விருப்பமாக இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்க. இது போல இன்னும் ஒரு 10-12 மாடுகள் நம்மகிட்ட எப்பவுமே இருக்குங்க. விருப்பமாக இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்க, நம்ம மற்ற டீட்டெயில்ஸை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாங்க.
பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 4 பல்ல 2வது ஈத்துங்க. கன்றுன்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரல டைம் இருக்குதுங்க. நல்லா அருமையான ஒரு ஜெர்சி டைப்ல செவலகல்ல பேட்சில் அமைஞ்சிருக்குதுங்க. பெண் மடியை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில தாங்க இருக்குது. நல்லா அருமையான மடி செட்டு, நல்ல உடல் வலிமையில ஆரோக்கியமான மாடுங்க. எல்லாருக்கும் பார்த்தோன்னே பிடிச்சக்கூடிய ஒரு மாடு. சொல்லி சுத்தத்துல நல்ல லட்சுமி முகமைப்புல இருக்குங்க. பால்தாரை எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு பாருங்க. மேலும் மடிவளம் காம்பு வளம் எவ்வளோ சீரான இடைவெளியில் இருக்குன்னு பாருங்க. மெஷின் கறவைக்கும் கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய மாடுகளை மட்டும்தான் நம்ம எடுத்து விற்பனை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த மாடு தோட்டத்து மேய்ச்சல் முறையிலே வளர்ந்த மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சிறுவர்கள் பெரியவர்கள்னு எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மாடுகள் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோங்க. இந்த மாடு தவிடு தண்ணிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. அதே மாதிரி மேய்ச்சல் முறையில் இருந்ததுனால தீவனம் தட்டுக்கோ எந்த விதமான குறைபாடும் இல்லை. மேய்ச்சல் முறையில் வளர்ந்தாவே அதுக்கான கறவை திறன் எவ்வளவோ அதை எடுத்துக்க தரக்கூடிய ஒரு மாடுகள் தான். இந்த ஈத்துக்கே தாராளமாக 15 லிட்டர் எடுத்து தரக்கூடிய மாடுகள் தான் அப்படின்னு தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான மாடுங்க. விருப்பமாக இருக்கும்போது டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை அனுசரித்து கொடுக்கலாங்க. மிருதுவான குணம் கொண்ட மாடு தாங்க இது. தோல் பார்க்கும்போதே தெரியுதுங்க எவ்வளோ நைஸான தோல்ன்ட்டு. எல்லாம் ஃபுல்லாக மடி வச்சிருக்கேங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாரே கன்றுன்றோம். இந்த போன்ற மாடுகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. நமக்கு கொஞ்சம் ரேராக கிடைச்சிட்டு இருக்குங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம உடனே அனுசரித்து கொடுக்கலாம். இந்த மாடு வந்து பார்க்கும்போது நல்ல குணமானதுல அருமையான மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல மாடுங்க. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 4 பல்லு போட்டிருக்குதுங்க. ஈன்ற போகிறது 2வது ஈத்து. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகுங்க டைம் கன்றுன்றதுக்கு. ஜெர்சி டைப்பில் நல்ல ஒரு உடைச்சலான மாடு. இந்த ஈத்துக்கு கறவை 15லேருந்து 14 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. அருமையான மாடு. தோல் மெலுவில் நல்ல ஒரு குணமனத்தில் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். கிளிக்கொம்பு ஸ்டைலில் நல்ல ஒரு முக லட்சணங்க. பார்க்கும்போது தெரியுது எந்த வித சுழி தவறும் கிடையாதுங்க. நல்ல அருமையான ஒரு முக லட்சணத்தில் தோல் மெல்லில் உடைச்சலான மாடுங்க. காம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு சீராக இருக்குன்னு. நல்ல நைஸான இடைவெளியில் அமைஞ்சிருக்குது. நல்ல பால் தர நல்லா தெரியுதுங்க. இப்போவே 2வது ஈத்து தான் போட்டிருக்கு. நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க. இன்னும் அருமையான மடி செட்டு வைக்கிறதுக்கு டைம் இருக்குங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நல்லா பிரம்மாண்டமாக மடி வச்சதுக்கப்புறம் கண்ணு போடுங்க. நல்லா ஜெர்சி டைப்பில் நல்ல இளங்கரவையாக மாடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தவங்களுக்கு இந்த மாடு நம்ம விரும்பி கொடுக்கலாம். நல்ல முக லட்சணத்தில் வாட்ட சாட்டமான மாடுங்க. ஃபேட் SNFக்கு எந்த வித குறைபாடும் வராதுங்க. மேய்ச்சல் முறையில் இருக்கிற மாடுகளை மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்குறோங்க நம்ம கஸ்டமருக்கு. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் அருமையான குணம். நல்லா மிருதுவாக இருக்குங்க. காம்புலாம் தீனி தண்ணிக்கு எந்த வித குறைபாடும் இருக்காதுங்க. நல்லா ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மாடு தாங்க. தோட்டத்து தேவைக்கும் பொருந்தும், பண்ணை தேவைக்கும் பொருந்துங்க. பெரும்பாலும் நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே 2வது ஈத்தில் ஒரு ஆவரேஜாக 15, 16 அந்த மாதிரி கலக்கக்கூடிய மாடுகளை நல்லா ஆரோக்கியமான மடியில் ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதை மட்டும்தாங்க நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். விருப்பமாக இருக்கும்போது டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுட்டு விவரங்களை வாங்கிக்கிட்டு ரேட் அனுசரித்து பிடிச்சிட்டு போங்க. அருமையாக இருக்குங்க. தோட்டத்தில் இருந்தாவே நல்ல ஒரு பெருமையாக இருக்குங்க. இது போன்ற மாடுகள் நல்ல ஒரு முக லட்சணத்தில் ஜெர்சி டைப்பில் ஃபேட் SNFக்கு எந்தவித குறைபாடும் வராதுங்க. நல்ல கறவை திறன் எடுத்து தருங்க. அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்ல வேல்யூ அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாடுகள் தான் இது. நம்ம எப்போவுமே மாடுகளுக்கான ஆவரேஜ் விலை என்னவோ அதை தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எந்த விதத்துலையும் நம்ம ரேட்டு வந்துட்டு நம்ம மக்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம தோட்டத்தில் இதே ரகத்தில் ஒரு 20 மாடுகள் எப்பவும் நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ பார்க்குற இந்த மாடு 4 பல்லு போட்டிருக்குதுங்க. ஈன்ற போடுறது தான் தலையீத்து. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. ஜெர்சியில் குணமானமான மாடு. நல்ல ஒரு மடிவளம், நல்ல ஒரு உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. தோல் நல்லா நைஸாக இருக்குங்க. பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு தெளிவான ஒரு மாடுன்ட்டு. நல்லா முக லட்சணத்தில் நல்லா கிளி கொம்புங்க. பார்க்கும்போது தெரியுதுங்க எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. அதே போல் இதனோட மடி அமைப்பை பாருங்கள். தலையத்துக்கே பார்த்தோன்னா நல்ல ஒரு அருமையான மடி செட்டு வச்சுருக்குது. நல்ல ஒரு காம்பு வரிசைங்க. மாடு ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகலைங்க கன்றுன்றதுக்கு. நல்ல ஒரு தெளிவான நீரோட்டமான மாடுங்க. தோட்ட தேவைக்கும் பொருந்தும், பண்ணை தேவைக்கும் பொருந்துங்க. குறைஞ்சது ஒரு 7-8 ஈத்துக்கு இந்த மாடு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். தவிடு தீனிக்கோ தீவன குறைபாடு எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. நல்ல ஒரு அருமையான மாடு. இந்த போன்ற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடு. மேய்ச்சல்லையே இருந்ததுனால சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. கறவைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஈத்துக்கு ஒரு 13-14 தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. இந்த மாட்டை பொறுத்தவரையில் நம்ம தவிடு தேனிக்கு எந்த வித குறைபாடும் இருக்காதுங்க. நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இந்த மாடு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு உடைச்சலான மாடுங்க. பார்க்கும்போது தெரியுதுங்க. நல்லா நீரோட்டமாக இருந்தாலும் தோல் நைஸில் நல்லா ஒரு மிருதுவான ஒரு மாடு தாங்க. விருப்பமாக இருக்குங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தமட்டிங்க.
முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே வாங்க. மேலும் நம்ம வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதியோடு நம்ம மாடுகளை வாரம் விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இருக்க மாடுகள் எல்லாமே தரமான மாடுகள் தாங்க. அது நம்ம வீடியோகள் திரும்ப பார்க்கும்போதே தெரியுங்க. நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே எல்லாம் 2வது ஈத்து மாடுகளில் நல்ல வயது உடைய மாடுகள் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அடிக்கடி மக்கள் நம்ம மாடுகளை மாற்ற தேவையில்லை. குறைஞ்சது 6-7 ஈத்துக்கு நம்ம மாடு வந்துட்டு சஸ்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாடுகள் தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. அந்த வகையில் இது ஒரு நல்ல மாடு. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடு நல்லா செவல பேட்சில் நல்லா அருமையான மாடுங்க. ஜெர்சி டைப்பில் கன்று மாடுங்க. கன்று மாடு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தேங்க. ஒரே வாரான ஒரு காளை கன்று என்று இருக்குதுங்க. நல்லா அருமையான மாடு, நல்லா குணமானத்தில் நல்லா சாதுவான மாடுங்க. தவிடு தண்ணிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. பார்க்கும்போதே எவ்வளோ அழகான ஒரு மாடு இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு மாடு தான். தோல் மேலுள்ள உடச்சல நல்ல அருமையான மடி செட்டுங்க. மடி வளத்தை பாருங்கள், மடியில் இருக்கிற பால் தாரையை பாருங்கள், எவ்வளோ அருமையான தெளிவான மடியை அமைப்பு கொண்டு இருக்குதுங்க. மடி பெண் வெயிட்டில் அமைஞ்சிருக்க ஒரு மாடுகள் தான் இது. நல்லா சீரான காம்புங்க, மெஷினுக்கும் பொருந்தும் கைக்கும் பொருந்துங்க. நல்லா தெளிவான மாடு, தோட்டத்து மேய்ச்சல்லே இருந்த மாடுங்க. நல்ல மிருதுவான குணம் கொண்ட மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எல்லார்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு மாடு தான் இது. தவிடு தண்ணிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா அதிகமாக கரகத்திறன் எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான் இது. இந்த ஈத்துக்கே குறைஞ்சது ஒரு 15-16 எடுத்து தரக்கூடிய ஒரு ஜெர்சி டைப் மாடு வேணுன்றவங்களுக்கு இந்த மாடை நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. மேலும் இது போன்ற மாடுகளே நம்ம வாரம் தேர்ந்தெடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே குறைஞ்சது 7-8 ஈத்துக்கு கஸ்டமர்கிட்ட ஒழிக்கக்கூடிய ஒரு மாடுகள் தான் நம்ம எடுக்கிறோங்க. மேலும் தவிடு தண்ணிக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாத மாடுகள் தான் நம்ம எடுக்கிறோம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகளை மட்டுமே தான் நம்ம வளர்த்து எடுத்து நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கும் நம்ம பெரும்பாலும் மாடுகளை விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த மாடு தேவைப்படுன்ற பட்சத்தில் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விலை மற்றும் மற்ற விவரங்களை கேட்டுட்டு அனுசரித்து வாங்கிட்டு போங்க. டோர் டெலிவரியோடு நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குதுங்க. விருப்பமாக இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்கள். 5000 ரூபாய் அட்வான்ஸில் நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. பார்த்துட்ருக்க இந்த மாடு ஜெர்சி டைப்பில் ஒரு கருப்பு வெள்ளை கலர் போட்டிருக்குங்க. அருமையான மாடு. 15 ஒரு 17 நாள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நல்ல ஒரு பெண் வெயிட்டில் எல்லாம் ஜெர்சி டைப்பில் ஒரு 15-17 லிட்டர் கறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு விருப்பம் பாட்டு எடுத்து கொடுக்கலாங்க. தோட்டத்து தேவிக்கும் பொருந்தும், பண்ணை தேவிக்கும் பொருந்துங்க. நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடு. நல்லா முக லட்சணத்தில் சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த விதமான சுழி குறைபாடும் இந்த மாட்டில் கிடையாது. மடி அமைப்பை பாருங்கள். ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்றுங்க. ஃபுல்லாக தோல் லூஸ் இருக்குதுங்க. ஒரு வாரம் 10 நாளில் ஃபுல் மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்றதுக்கப்புறம் நல்லா அருமையான மாடாக இருக்குங்க. 15-17 லிட்டர் கறந்து தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தாங்க. வெறும் 6 பல் போட்டிருக்குதுங்க. 2வது ஈத்து தாங்க. 6 பல்லில் 2வது ஈத்தில் நல்லா பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க. இன்னும் அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா பெருங்கூட் மாடான வளருங்க. இந்த மாட்டிற்கான வயதை வந்து பார்த்திங்கன்னா 6 பல் போட்டிருக்குதுங்க. தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுகள் தாங்க. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் வராதுங்க. நல்லா தோல் மெலுவில் நல்லா உடச்சலான மாடு. கறவைக்கும் அருமையாக இருக்குங்க. மிஷின் கறவைனாலும் போட்டுக்கலாம், கை கறவைக்கும் நல்லா பூ போல் இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. கருங்காம்பு விழுந்திருக்குங்க. கருங்காம்பில் இருக்க மாடு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கும் ஏமாத்தாதுங்க. ஃபேட் எஸ்என்எஃப் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குங்க அந்த மாட்டில். இது போன்ற மாடுகள் நல்லா இளம் வயதில் இருக்குது. கறவை தரணும் அதிகமாக எடுத்து தரக்கூடிய மாடுகள் தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா குறைஞ்சது 6-7 ஈத்துக்கு நல்லா உழைக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஆவரேஜான விலையில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தோட்டம் இருக்க சேலம் மாவட்டங்க, வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. நம்ம சேனலுக்கு கறவை பசுக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாட்டிற்கான மற்ற விவரங்கள் தேவைப்படுன்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுகிட்டே வரலாம். ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சில மாடுகளையும் நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் நம்மகிட்ட இருக்க மாடுகள் எல்லாமே ஒரு ஆவரேஜாக 15 ஒரு 17 லிட்டர் அந்த மாதிரி 2வது ஈத்தில் ஜெர்சி டைப்லேயும் ஹெச்எஃப்லையும் இருக்கக்கூடிய மாடுகளை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். நல்லா ஆரோக்கியமான மாடுகள் மட்டும்தாங்க நம்ம கட்டித்தரையில் எப்போவும் இருக்கும். பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி டைப்பில் 4 பல்லு போட்டிருக்குங்க. 4 பல்லு கிடாரி ஈன்ற போடுறது தான் 2வது ஈத்துங்க. நல்ல மாடு, நல்ல ஒரு அருமையான மடி செட்டு, நல்ல ஒரு உடல் வலிமையில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க.
மாடு பார்க்கும்போது தெரியுதுங்க எந்த அளவுக்கு உடச்சல் கொடுத்துருக்குன்ட்டு. இந்த ஈத்துக்கு ஒரு 14-15 எதிர்பார்க்கலங்க. கறவை முக லட்சணத்தில் சுழி சுத்தத்தில் அருமையான மாடுங்க. நல்ல ஒரு மடி செட்டு, நல்ல ஒரு காம்பு வளங்க. தோல் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு பாருங்கள். அதே போல் இந்த காம்பு வரிசையை பாருங்கள். மெஷின் கறவைக்கும் பொருந்தும், கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய மாடுகள் தான். நல்ல பால் தாரையில் விழுந்திருக்குங்க. அருமையான மடி செட்டு. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. இன்னும் மடி வைக்கிறதுக்கு டைம் இருக்குங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆனவை கன்று போட்டாலும் நல்லா அருமையான மாடுங்க. இந்த மாடு வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத விலையில தான் நம்ம கொடுத்து விட்ருக்கோங்க. வெறும் 58,000 தாங்க அந்த மாட்டுக்கான விலையே நம்ம சொல்கிறோம். அதிலிருந்து நம்ம முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாங்க. இது போன்ற இளம் மாடுகளை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, விரும்பி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நமக்கு எடுத்திருக்க விலையில அசலுக்கே கூட நம்ம இந்த மாடுகள்லாம் நம்ம விரும்பி கொடுக்குறோங்க. ஏன்னா நம்ம கேட்டிருக்குன்ற போது அதுக்காக நம்ம ஆர்டர் எடுத்து செஞ்ச மாதிரி இருக்குங்க. இல்லை ஒரு அருமையான மாடுங்க. தோட்ட தேவைக்கும் பொருந்தும், பண்ணை தேவைக்கும் பொருந்தக்கூடிய மாடுகள் தான் எப்போவுமே நம்ம கட்டி தயாரிக்க வருங்க. மேலும் இது வந்துட்டு மேய்ச்சல் முறையிலே இருந்ததுனால சிறியர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தவிடு தண்ணிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காதுங்க. ஃபேட் SNFக்கு இந்த மாதிரி செவல நேரம் வந்துட்டு நல்லா ஒத்துழைக்குங்க. கருப்பு வெள்ளையை காட்டிலையும் இதில் அதிகமான SNF உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா அருமையான மாடு, நல்லா குணமானமான மாடுங்க. எந்த இடத்துலையும் கிடைக்காத விலையில் நம்ம பண்ணி கொடுத்து விட்ருக்கோம். இது போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி நம்ம டோர் டெலிவரியோடு பண்ணி கொடுக்கலாம். தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டங்க. வாழப்படி பக்கத்தில் முத்தமட்டி ஹைவேஸில் வந்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை கேட்டுட்டு வாங்க, நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. நல்லா அருமையான ஒரு மாடுங்க. நல்லா தோட்டத்துக்கு தேவைக்கு வேணும், இல்லை வீட்டு தேவைக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருந்துங்க. நல்ல ஒரு உடைச்சலான லட்சணமான மாடுங்க. நல்லா கொம்பு அருமையாக இருக்குது. பால் தாரையும் நல்லா விசிபிளாக இருக்குங்க. நல்லா மடியும் வச்சுருக்குங்க. அருமையான மாடுங்க. எவ்வளோ நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க இது. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 6 பல்லு போட்டிருக்கக்கூடிய ஒரு பியூர் HFங்க. இப்போ கன்று ஈன்ற போகிறதா 2வது ஈத்து. நல்லா அருமையான மாடுங்க. ஒரு அருமையான காலக்கன்று போட்டிருக்கக்கூடிய ஒரு மாடு தான் இது. கன்று போட்டு 3-4 நாட்கள் தான் ஆகுதுங்க. இப்போவே பால் ஒரு 9-10 லிட்டர் கறக்குதுங்க. குறைஞ்சது ஒரு 15-17 லிட்டராவது இந்த மாட்டிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் போணுச்சுன்னா. நல்லா அருமையான மாடுங்க. 6 பல்ல 2வது ஈத்துல நல்ல ஒரு மடி வரிசைங்க. நல்ல ஒரு சீரான காம்பு இடைவெளி. அருமையான மாடுங்க. நீட்டு போக்கான மாடுங்க. தெளிவான மாடு. நல்ல பின் கணத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல எலும்பு கணத்தில் கால்சியம் போன்ற எந்த குறைபாடும் இல்லாத ஒரு மாடுகள் தான் நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருமே எதிர்பார்க்கக்கூடிய விலையில தான் நம்ம இந்த மாடுகளை எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. தோட்ட தேவைக்கும் பொருந்தும், பொதுவாக பண்ணை தேவைக்கும் இது போன்ற மாடுகளை எடுப்பது ரொம்ப சகஜங்க. காம்புகளை பாருங்கள், நல்ல கருங்காம்பு விழுந்திருக்குங்க. ரோஸ் பட்டன் டைப்பில் நல்ல கரும்பள்ளி விழுந்த மாடு. என்றைக்கும் கறவை ஏமாத்தாதுங்க. அருமையான ஒரு மாடு. மேய்ச்சல் முறையில் இருந்ததுங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்ற எந்தவித ஒரு அச்சமும் நமக்கு தேவையில்லை. சுலபமாக வளரக்கூடிய ஒரு மாடு தான். தவிடு தீனிக்கு எந்தவித குறைபாடும் கிடையாதுங்க. யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு மாடு தாங்க. தோல் மெழுவில் நல்லா உடைச்சலான மாடுங்க. சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாடு நம்ம யாருக்கு வேணாலும் விரும்பி கொடுக்கலாங்க. தோடு தேவைக்கும் பொருந்தும், பண்ணை தேவைக்கும் பொருந்துங்க. இல்லை கை கறவைக்கும் செட் ஆகுங்க. மெஷின் கறவைக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு சில மாடுகள் தான் நம்ம விற்பனை பண்ணுறோம். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 15-20 லிட்டரோடு தாராளமாக எடுத்து தரக்கூடிய மாடுகள் தான். இருந்த போதிலும் நம்ம ஆவரேஜாக ஒரு 15 ஒரு 17 லிட்டர் மட்டும் தான் நம்ம கறவை சொல்லுவோம். கம்மியாக சொல்லி அதிகமாக வர்றது தாங்க எப்போவுமே நம்ம கட்டித்தரையுடைய வழக்கம். விருப்பமாக இருக்குங்க இந்த மாடு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸாக கேளுங்க. உங்களுக்கு ஆகுன்ற பட்சத்தில் நம்ம விரும்பி கொடுக்கலாம். விலை மற்றும் மற்ற விவரங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாங்க. யாருமே தரக்கூடிய முடியாத விலையில் மட்டும்தான் நம்ம மாடுகளை விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அருமையான மாடுங்க. விருப்பமாக இருக்குங்க உடனே தேர்ந்தெடுங்க. நல்ல ஒரு சாதுவான குணத்தில் நல்ல நீட்டு போக்கான மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 6-7 ஈத்துக்கு வச்சுக்கலாம். அருமையான மாடுங்க. தேர்வு செய்யுங்க. டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.